அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாங்க பயணிக்கலாம் கதைகளோடு. இன்னைக்கு நம்ம ட்விலைட் சீரீஸில் செகண்ட் மூவியான 2009 ரிலீஸ் ஆன த ட்விலைட் சாகா நியூ மூன் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவையும் ஃபர்ஸ்ட் மூவியான ட்விலைட்டோட எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கதை புரியும். இந்த மூவி சீரீஸில் இந்த பார்ட்லேருந்து தான் வால்டரி கேரக்டர்ஸ் வருவாங்க. அதோட கிலோ ட்ரைப்ஸ் பற்றியும் அவங்களோட வேர்வல்ஃப் லைஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த மூவியில் இன்ட்ரோடியூஸ் ஆகிற புதிய கேரக்டர்ஸை பார்க்கலாம். சாம், அவனோட ஒய்ஃபான எமிலி, இவங்க ரெண்டு பேருமே கியூலிப் ட்ரைபை சேர்ந்தவங்க தான். இவங்க கம்யூனிட்டியில் எல்லாராலையும் வேர்வல்ஃபாக மாற முடியாது, சிலருக்கு மட்டும்தான் அந்த ஜீன் இருக்கும். சாமால் வேர்வல்ஃபாக மாற முடியும். சாம் அவரோட ஒய்ஃபான எமிலியை இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்கான். வேர்வல்ஃபாக சேஞ்ச் ஆகிறவங்க மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள சோல்மேட்டாக சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை தான் இம்ப்ரிண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு வேர்வல்ஃப் யாரையாவது இம்ப்ரிண்ட் பண்ணியிருந்தா அவங்க யாராக இருந்தாலும் மற்ற வேர்வல்ஃப் அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. வேர்வல்ஃப் ரொம்பவுமே ஸ்ட்ராங். அது எந்த அளவுக்குன்னா இவங்களால வேம்பயர்ஸையே கொல்ல முடியும். வால்ட்ரியோட லீடர்ஸ் எல்லாரும் இட்டாலியில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் 3000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கிற பவர்ஃபுல்லான வேம்பயர்ஸ். ஆரோ, இவர் தான் வால்ட்ரியோட ஹெட். இவர் யாரை தொட்டாலும் அவங்களோட தாட்ஸை விஷனாகவே அவரால் பார்க்க முடியும். மார்க்கஸ், வால்ட்ரி லீடர்ஸில் ஒருத்தர். யார் யாருக்கு என்னென்ன சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு இவரால் சென்ஸ் பண்ண முடியும். கயஸ், இவரும் வால்டர் லீடர் தான். இவர்கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி சூப்பர் பவர்ஸ் எதுவும் இல்லை. ஜேன், வால்டரியில் முக்கியமான மெம்பரில் ஒருத்தி. இவ பார்த்தாலே போதும், யாருக்கு வேணும்னாலும் ரொம்ப கொடுமையான மரண வலியை கொடுக்க முடியும். ஆலெக், வால்டரியோட இம்பார்ட்டன்ட் மெம்பர். அதோட ஜேனோட ட்வின் பிரதர். இவனால் யாரையும் தொடாமலேயே எதிராளியோட சென்ஸை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியும். ஃபெலிக்ஸ், இவங்கிட்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, அதனால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான வேம்பயர். இப்போ வாங்க கதைக்குள்ளாடி போகலாம். பெல்லா ரொம்ப க்ரௌடான இடத்துக்குள்ளாடி ஓடிட்டுருக்கா. திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போகிறா. அந்த ஃபாரஸ்ட்டில் அவளோட பாட்டியையும் பார்க்குறா. அதே இடத்துக்கு எட்வர்டும் வாரான். நீ சன்லைட்டில் வராத, பாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறா. இருந்தாலும் அவன் வாரான். ரெண்டு பேரும் பாட்டி பக்கத்தில் போகிறாங்க. பெல்லா பண்ணுற மாதிரி அந்த பாட்டியும் பண்ணுறாங்க. இப்போ பெல்லாவுக்கு புரியுது அது பெல்லாவோட பாட்டி இல்லை, வயசான பெல்லா தானே. திடீர்னு கண் முழிக்கிறா. இது பெல்லாவோட கனவு தான். சார்லி உள்ளாடி வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி பெல்லாவை விஷ் பண்ணுறாரு. அவளுக்கு ஒரு கேமராவையும் கிஃப்ட் பண்ணுறாரு. அவள் அம்மாவோட கிஃப்டையும் கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு கிளம்புறா பெல்லா. போகிற வழியில் அனிமல்ஸ் அட்டாக்கால் ஹியூமன்ஸ் இறக்குறது அதிகமாகிடுச்சுன்னு எஃப்எம்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் சார்லி கிஃப்ட் பண்ண கேமராவில் அவள் ஃப்ரெண்ட்ஸை ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதே நேரம் அங்கே வரான் எட்வர்ட் பெல்லாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறான். பெல்லா அவளுக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஜேக்கப் அங்கே வரான். உனக்கு பர்த்டேன்னு உன்னோட அப்பா என்னோட அப்பா கிட்ட சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு ட்ரீம் கேச்சர் அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறான். ஜேக்கப் கூட உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா, நான் தான் எதுவுமே கொடுக்கலன்னு பெல்லா கிட்ட சொல்கிறான் எட்வர்ட். ஆலிஸ் பெல்லாவுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணுறா. அதோட ஈவினிங் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணுறா. ஸ்கூலில் ரோமியோ ஜூலியட் பற்றி கிளாஸ் நடந்துட்டுருக்கு. பெல்லாவும் எட்வர்டும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூலியட்டை பார்த்தா எனக்கு ரொம்பவும் பொறாமையாக இருக்குன்னு சொல்கிறான் எட்வர்ட். அவள் அழகை பார்த்தா பொறாமப்படுறேன்னு கேட்குறா பெல்லா. இல்லை, அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டதை பார்த்து. ஹியூமன்ஸுக்கு சூசைட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் வேம்பயரால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிற எட்வர்டோட டாக் பெல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஈவினிங் வீட்டுக்கு வர பெல்லா கிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக வால்ட்ரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எட்வர்ட். வால்டரி ரொம்பவும் பவர்ஃபுல்லான வேம்பயர் ஃபேமிலி. அவங்க தான் எல்லா வேம்பயர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வால்ட்ரிக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, அதை எல்லா வேம்பயர்ஸும் ஃபாலோ பண்ணணும். வெளி உலகத்துக்கு நாங்கள் வேம்பயர்ஸ்ன்னு காமிச்சிக்கவே கூடாது. அது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரூல். அதை ஃபாலோ பண்ணாதவங்கள வால்ட்ரி சாகடிப்பாங்கன்னு சொல்லிட்டு விக்டோரியாவும் என்னை தேடி கண்டிப்பாக வருவா. அவள் வரும்போது ஆலிஸுக்கு விஷன் வரும். நானும் ரெடியாக இருப்பேன்னு சொல்கிறான் எட்வர்ட். என்னையும் வேம்பயராக மாற்றிடு, நானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறா பெல்லா. பெல்லாவை வேம்பயரா மாற்றுறதுல எட்வர்டுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. பெல்லாவோட பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அவளுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக பெல்லாவோட விரல் கட் ஆகுது. ஃபியூ ட்ராப்ஸ் பிளட்டும் வருது. இது ஜாஸ்பரை அப்நார்மல் ஆக்குது. பெல்லாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பெல்லாவை பின்னாடி தள்ளி ஜாஸ்பரை கண்ட்ரோல் பண்ணுறான் எட்வர்ட். ஆனால் தள்ளி விட்ட ஃபோர்ஸில் பெல்லா கையில் நல்லா அடிப்படுது. அதிகமாக ப்ளீட் ஆகுது. இது கார்லிஸ் எட்வர்டை தவிர எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. அதனால எல்லாரும் கிளம்புறாங்க. எட்வர்டையும் ஜாஸ்பர் கிட்ட போக சொல்லிட்டு பெல்லாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாரு கார்லிஸ். உங்களால் மட்டும் எப்படி பிளட்டோட தர்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு கார்லிஸ் கிட்ட கேட்குறா பெல்லா. நான் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட வேம்பயர்ஸுக்கு ஹியூமன்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாரு கொஞ்சம் வருத்தமாக. எனக்கு அப்படி தோணலை, நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன்னு சொல்லி கார்லிஸுக்கு ஆறுதல் சொல்கிறா பெல்லா. எட்வர்ட் பெல்லாவை ட்ராப் பண்ண போகிறான். எப்போவும் எல்லா சுச்சுவேஷன்லேருந்து ஒன்றால் என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் ஆகியோ, நோய் வந்தோ, வயசாகியோ கூட நான் செத்து போகலாம். அதனால் என்னையும் வேம்பயராக மாற்றுறது தான் ஒரே சொல்யூஷன்னு சொல்கிறா பெல்லா. எட்வர்ட் அவனோட வீட்டில் நடந்த இன்சிடெண்ட்டால் ரொம்ப அப்செட் ஆகியிருக்கான். இதை பெல்லாவாலையும் ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் டே எட்வர்ட் ஸ்கூலுக்கு வரல. ஈவினிங் அவளை பார்க்குறதுக்காக வரான். நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம்.
கார்லிஸுக்கு வயசாகியும் ரொம்பவும் யங்காக இருக்காருன்னு நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு ரீசனையும் சொல்கிறான். கொஞ்சம் டைம் கூட நானும் சார்லி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு சொல்கிறா பெல்லா. நானும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் கிளம்புறோம், நீ என்னோடய ஃபேமிலி கிடையாது, அதனால் நீ என்னோட வர வேண்டான்னு ரொம்பவும் ஹார்ஷாக சொல்கிறான் எட்வர்ட். நீ இப்படி பண்ணுறது என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணும், என்னையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போ. என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கேன்னா எனக்கு அந்த உயிரே வேண்டாம், என்னை மட்டும் விட்டுட்டு போகாத, நான் உனக்கு வேண்டாமான்னு ரொம்பவும் கெஞ்சுறா பெல்லா. உன் அப்பாவுக்காகவாது நீ எந்த தப்பான முடிவும் எடுக்காத, இனிமேல் நான் உன்னோட வாழ்க்கையில் இருக்க மாட்டேன், நீ எனக்கு தேவையில்லை, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, இதுதான் நீ என்னை கடைசியாக பார்க்குறதுன்னு குட் பை சொல்லிட்டு கிளம்புறான் எட்வர்ட். பெல்லாவால் அதை தாங்கிக்கவே முடியலை. அந்த காட்டுக்குள்ளாடி போய் எட்வர்டை தேடுறா, ஆனால் அவன் அங்கே இல்லை. நைட் ஆகியும் அங்கேயே தான் இருக்கா, அழுது அங்கேயே மயங்கி போகிறா. நைட் ஆகியும் பெல்லாவை காணமேனு தேடிட்டு இருக்காரு சார்லி. அதே நேரம் சாம் காட்டிலேருந்து பெல்லாவை தூக்கிட்டு வந்து சார்லி கிட்ட ஒப்படைக்கிறான். பெல்லா எட்வர்டை ரொம்ப மிஸ் பண்ணுறா, அவன் இல்லாமல் நரக வேதனையை அனுபவிக்கிறா. அவளோட லைஃப் கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஆலிஸுக்கு டெய்லி அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு மெயில் பண்ணுறா, ஆனால் ஆலிஸுக்கு அது ரீச் ஆகவே இல்லை. பெல்லாவுக்கு டெய்லி கெட்ட கனவுகள் வருது, ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து கத்துறா. அவளையே கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு இருக்கிற பெல்லாவோட நிலைமையை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாரு சார்லி. பெல்லா ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, வழக்கமாக எட்வர்டு உட்காந்துருக்க இடத்துலையே அவளும் உட்காந்துக்கிறா. பெல்லா கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் நீ கொஞ்ச நாள் அம்மா கூடவே ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாரு சார்லி. ஆனால் பெல்லா எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறா. உன்னை நினச்சி உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, எவ்வளோ நாள் இப்படியே இருப்ப, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு சார்லி. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் நாளைக்கு ஜெசிகா கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா பெல்லா. சொன்ன மாதிரி ஜெசிகா கூட வெளியே போகிறா பெல்லா. ஆனால் பெல்லாவோட மூடில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்செட்டாகவே தான் இருக்கா. இப்போ அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் பாய்ஸ் நிற்கிறத கவனிக்கிறா. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் பாய்ஸ் கிட்டே இருந்து எட்வர்ட் காப்பாற்றினது ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டைமாக எட்வர்டோட இல்யூஷன் பெல்லா கண்ணுக்கு தெரியுது. இங்கேருந்து உடனே கிளம்புன்னு சொல்கிறான் எட்வர்ட். இது பெல்லா எப்போவுமே எட்வர்டை பற்றியே யோசிக்கிறதுனால அவளுக்கு கிரியேட் ஆகிற இல்யூஷன் தான். எட்வர்டுக்கு இல்யூஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுற பவர் கிடையாது, இது ஃபுல்லாகவே பெல்லாவோட கற்பனை தான். ஆனால் பெல்லா அதை உண்மைன்னு நம்புகிறா. மறுபடியும் எட்வர்டை பார்க்குறதுக்காக அங்கே நிற்கிற ஒரு பையன் கூட பைக் ரைடும் பண்ணுறா. பெல்லாவோட இந்த பிஹேவியர் ஜெசிகாவை ரொம்பவுமே டென்ஷன் ஆகுது. ஆனால் டேஞ்சரஸான விஷயம் பண்ணால் எட்வர்ட் கண்ணுக்கு தெரிகிறான்னு நம்புகிறா பெல்லா. 2 பழைய பைக்கை வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணி தர சொல்லி ஜேக்கப் கிட்ட கொடுக்குறா. பெல்லாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஜேக்கப். அவளுக்காக பைக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஓகேவும் சொல்கிறான். ஜேக்கப் அவனோட வயசுக்கு மீறி ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்படுறா பெல்லா. ஜேக்கப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெல்லாவுக்கு பிடிச்சிருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவளை ஹீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அவனை பற்றியும் ஆலிஸுக்கு மெயில் பண்ணுறா. பெல்லாவும் ஜேக்கப்பும் வெளியே போகிறாங்க. போகிற வழியில் சாமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கிளிஃப் டைவ் பண்ணுறதை பார்த்து பயந்து போகிறா பெல்லா. நீ சாம் கூட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்காதேன்னு சொல்கிறா. ரெடி பண்ண பைக்கை ட்ரைவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரான் ஜேக்கப். பைக்கை பெல்லா ஸ்டார்ட் பண்ணதும் எட்வர்ட் தெரிகிறான் அவன் எதிர்பார்த்த மாதிரியே. பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா. பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுறா. தலையில் அடிப்பட்ட ரத்தமும் வருது. இனிமேல் நீ எப்போவுமே பைக் ரைட் பண்ணாதேன்னு சொல்கிறான் ஜேக்கப். அவன் அவளை கேர் பண்ணிக்கிறது பெல்லாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸ்கூலில் நான் பெரிய ஊல்ஃபை பார்த்தேன்னு சொல்கிற ஏஞ்சலாவை கிண்டல் பண்ணுறாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ். அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுறதா நிறைய கேஸ் வருதுன்னு என்னோட அப்பா கூட சொல்கிறாருன்னு ஏஞ்சலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா பெல்லா. மைக் பெல்லாவை மூவி பார்க்க போகலான்னு இன்வைட் பண்ணுறான். எட்வர்ட் இல்லாததுனால எப்படியாவது பெல்லாவை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் போல. பெல்லாவும் அதுக்கு ஓகே சொல்கிறா. அதோட மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறா பெல்லா. மைக்கை தவிர யாருமே வரல. ஜேக்கப்பும் பெல்லா மைக்கோட ஜாயின் பண்ணிக்கிறான். ஆக்ஷன் மூவியை பார்த்துட்டு ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி வெளியே ஓடி வரான் மைக். இதனால் பெல்லாவும் ஜேக்கப்பும் பாதியிலே வெளியே வராங்க. ஜேக்கப் பெல்லா கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். இது பெல்லாவுக்கும் புரியுது. நான் உன்னை எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், எட்வர்ட் மாதிரி உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு பெல்லாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான் ஜேக்கப். அதே நேரம் அங்கே வரான் மைக். திடீர்னு மைக் கிட்ட ரொம்ப கோவப்படுறான் ஜேக்கப். அவனோட பாடி ரொம்பவும் ஹீட் ஆகுது. அது பெல்லாவுக்கும் ஃபீல் ஆகுது. ஜேக்கப்புக்கும் அது புரியுது. வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஜேக்கப் பெல்லாவை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவுமே அப்செட் ஆகுறா பெல்லா. ஜேக்கப்பை பார்க்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போகிறா. ஜேக்கப் ஆளே மாறி போயிருக்கிறான். ஹேர் கட் பண்ணி சாம் மாதிரியே இவனும் டேட்டூ போட்டிருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ண, சாம் ஒன்னையும் மாற்றிட்டானான்னு கோவப்படுறா பெல்லா. சாம் என்ன சேஞ்ச் பண்ணல, அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறான். சாம் எதுவும் சொல்லாத, உனக்கு யாரையாவது குறை சொல்லணும்னா உன்னோட வேம்பயர் ஃப்ரெண்ட்ஸை குறை சொல்லணும் பதிலுக்கு கோவப்படுறான் ஜேக்கப். காலின்ஸ் வேம்பயர்ஸ்ன்னு இவனுக்கு எப்படி தெரியும்னு கன்ஃபியூஸ் ஆகுறா பெல்லா. நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, இனிமேல் என்னை தேடி இங்கே வராதுன்னு சொல்லி சாம் கூட கிளம்புறான் ஜேக்கப். ஜேக்கப் ஹாஷா பேசினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற பெல்லா. எட்வர்டை பெல்லா ரொம்பவுமே மிஸ் பண்ணுறா. அதனால அவங்க வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு போகிறா. அதே நேரம் அங்கே லார் என்று நின்றுட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறா.
நான் காலன்ஸை மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே யாருமே இல்லை. காலன்ஸ் எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போனாங்க? எப்போவாவது உன்னை மீட் பண்ண வந்தாங்களான்னு கேட்குறான் லாரன்ட். மறுபடியும் பெல்லாவுக்கு எட்வர்ட் தெரியுறான். ஆமாம், என்னை மீட் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறா பெல்லா. நான் விக்டோரியாவுக்காக தான் வந்தேன். நீ இன்னும் காலன்ஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கியான்னு விக்டோரியா செக் பண்ண சொன்னான்னு சொல்கிறான் லாரன்ட். இது எட்வர்டுக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டான்னு சொல்கிறா பெல்லா. அவன் உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டான். விக்டோரியா உன்னை கஷ்டப்படுத்தி கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் நான் உன்னை வலிக்காமல் கொல்றேன்னு பெல்லா கிட்ட நெருங்குறான் லாரன்ட். அதே நேரம் அங்கே ஒரு பெரிய வேர் உல்ஃப் வருது. அது பின்னாடியே இன்னும் 4 உல்ஃப் வருது. எல்லா உல்ஃபும் லாரன்ட்டை துரத்த ஆரம்பிக்குது. ஒரே ஒரு உல்ஃப் மட்டும் பெல்லா பக்கத்தில் போய் பெல்லாவையே பார்த்துட்டு லாரன்ட்டை துரத்துது. பெல்லா அங்கேருந்து பயந்து ஓடுறா. சார்லி கிட்ட ஊல்ஃபை பார்த்ததையும் சொல்கிறா. அங்கே சார்லியோட ஃப்ரெண்டு ஹாரியும் இருக்காரு. ஊல்ஃப் தான் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுதுன்னு ஊல்ஃபை வேட்டையாட கிளம்புறாங்க சார்லி டீம். லாரன்ட் ஊல்ஃபை எல்லாம் சாகடிச்சிருப்பான். காலன்ஸ் ஊரை விட்டு போனதையும் விக்டோரியா கிட்ட சொல்லியிருப்பான். அதனால கண்டிப்பாக விக்டோரியா என்ன தேடி வருவான்னு நினைக்கிறா பெல்லா. அதை நினச்சி ரொம்பவும் பயப்படுறா. நைட்டு தூங்கிட்டு இருக்கிற பெல்லாவுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. விக்டோரியாவும் இருக்குமோன்னு பயப்படுறா. விண்டோ வழியாக பார்க்குறா. ஆனால் அங்கே ஜேக்கப் நிற்கிறான். எட்வர்ட் மாதிரி இல்லைனாலும் ரொம்பவும் ஈஸியாகவே பெல்லா ரூமுக்குள்ளாடி வந்துடுறான் ஜேக்கப் பெல்லாவை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி சொல்கிறான். சாமால தான் லாஸ்ட் டைம் ஜேக்கப் அவகிட்ட கோவப்பட்டதான் நினைக்கிறா பெல்லா. ஜேக்கப் ஏதோ ஒரு விஷயத்த பெல்லா கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அவனால் சொல்ல முடியலை. பெல்லாவை மறுபடியும் அவன் ஹர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அவளை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் டே பெல்லா ஜேக்கப் வீட்டுக்கு போகிறா. பெல்லி ஜேக்கப் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதையும் மீறி உள்ளாடி போய் பார்க்குறா. ஜேக்கப் தூங்கிட்டு இருக்கான். வெளியே சாமும் அவனோட கசின்ஸும் வராங்க. நீங்கள் ஜேக்கப்பை என்ன பண்ணீங்கன்னு அவங்கக்கிட்ட ரொம்பவும் கோவப்படுறா. அதோட சாம் கூட வந்த பாலையும் அடிக்கிறா பெல்லா. இதனால ரொம்பவும் டென்ஷன் ஆகிற பால் பெல்லா முன்னாடியே வேர் உல்ஃபாக மாறிடுறான். அவனை பார்த்து பயந்து ஓடுற பெல்லா அதே நேரம் அங்கே வர ஜேக்கப்பையும் ஓட சொல்கிறா. ஆனால் அவள் கண்ணு முன்னாடி அவனும் ஒரு வேர் உல்ஃபாக மாறி பால் கூட சண்டை போடுறான் ஜேக்கப். எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுறா பெல்லாவை எம்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் சாம். பெல்லா இப்போ வேர்வல்ஃப் கூட எமிலி வீட்டுக்கு வரா. கொஞ்ச நேரத்தில் ஜேக்கப்பையும் பாலையும் நார்மல் மூடுக்கு மாற்றி கூட்டிகிட்டு வரான் சாம். ஜேக்கப் கிட்ட நீயும் வேர்வல்ஃபான்னு கேட்குறா பெல்லா. ரீசெண்டாக தான் நான் சேஞ்ச் ஆனேன். கிலு ட்ரைபில் சில பேருக்கு தான் வேர்வல்ஃபாக மாறுறதுக்கான ஜீன் இருக்கும்னு அதை பெருமையாக சொல்கிறான் ஜேக்கப். லாரண்டை துரத்துனதை வச்சு இவங்க தான் மனுஷங்களையும் அட்டாக் பண்ணுறாங்க, அதனால தான் அனிமல்ஸ் அட்டாக்கால் நிறைய பேர் சாகுறாங்கன்னு தப்பாக நினைக்கிறா பெல்லா. இதை ஜேக்கப் கிட்டேயும் கேட்குறா. நீங்கள் மனுஷங்களை அட்டாக் பண்ணி கொல்றீங்க, ஆனால் காலன்ஸ் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறா. இதை கேட்டு ரொம்பவும் கோவப்படுறான் ஜேக்கப். நாங்கள் ஹியூமன்ஸை கொல்ல மாட்டோம், அவங்கள வேம்பைர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுவோம்னு சொல்கிறான். உன்னால் வேம்பைர்ஸை சாகடிக்க முடியாது, அவங்க உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்கிறா பெல்லா. எங்களால் வேம்பைர்ஸை ஈஸியாக கொல்ல முடியும்னு சொல்லி லாரண்டை சாகடிச்சதையும் அவனை ஃபாலோ பண்ணி வந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறா ஜேக்கப். பெல்லாவுக்கு புரியுதா அது விக்டோரியா தான்னு. விக்டோரியா வந்ததை நினச்சி பயப்படுற பெல்லாவை நீ பயப்படாத, நான் அவளை தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சாவடிப்பேன்னு சொல்லிட்டு விக்டோரியாவை தேடி கிளம்புறான் ஜேக்கப். சார்லி தன்னோட டீமோட ஊல்ஃபை தேடிட்டு இருக்காரு. போகிற வழியில் தெரிகிற ஊல்ஃபோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டே போகிறாரு ஹாரி. ஏன்னா அவரும் கிலு ட்ரைபை சேர்ந்தவர் தான். பெல்லா அடுத்தது என்ன பண்ணால் எட்வர்ட் தருவான்னு யோசிச்சுட்டே இருக்கா. ஃபாரஸ்ட்டில் விக்டோரியா ஹாரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா. அதே நேரம் ஜேக்கப் அங்கே வந்து விக்டோரியாவை துரத்த ஆரம்பிக்கிறான். அவன் கூடவே மற்ற வேர்வல்ஃபும் அவளை துரத்துறாங்க. ஆனால் தண்ணியில் குதிச்சு எஸ்கேப் ஆகுறா விக்டோரியா. பெல்லா எட்வர்டை பார்க்குறதுக்கு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டா. கிளிஃப் டைவிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறா. எட்வர்டோட இல்யூஷன் அதை பண்ணாதுன்னு சொல்லுது, ஆனாலும் அதை கேட்காம குதிக்கிறா. தண்ணியில் விழுந்த பெல்லாவுக்கு விக்டோரியா பக்கத்தில் வர்ற மாதிரி தெரியுது. பயத்தில் பக்கத்தில் இருக்கிற கல்லை மோதி மயங்கி போகிறா. ஒரு கை பெல்லாவை மேலே இழுக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு பெல்லாவை காப்பாற்றுறான் ஜேக்கப். ஆனால் விக்டோரியா அட்டாக் பண்ண ஷாக்கில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாரு ஹாரி. பெல்லாவை வீட்டில் ட்ராப் பண்ணுறான் ஜேக்கப். பெல்லாவுக்கு ஜேக்கப் மேலே அஃபெக்ஷன் வருது. நீ எனக்கு எப்போவுமே ரொம்பவும் ஸ்பெஷல், எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரக்லேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுறா. வெளியே போகாத, இங்கே ஒரு வேம்பையர் இருக்குது, அதை என்னால் ஸ்மெல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான் ஜேக்கப். இப்போ தான் கார்லிஸோட கார் நிற்கிறத கவனிக்கிறா பெல்லா. இது விக்டோரியாவோட ட்ரிக்காக இருக்கும்னு போகாதன்னு சொல்கிறான் ஜேக்கப். அதை கேட்காம உள்ளாடி போகிறா. அங்கே ஆலிஸை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுறா. நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்க? நீ மலையிலேருந்து குதிச்ச மாதிரி எனக்கு விஷன் வந்துச்சு. நீ செத்துட்டேன்னு நினச்சி நான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறா ஆலிஸ். நான் ஒரு ஃபன்னுக்காக தான் குதித்தேன். எட்வர்ட் எப்படி இருக்கான்னு கேட்குறா. எட்வர்ட் எங்கள் கூட இல்லை, இப்போ தனியாக தான் இருக்கான். எப்போ தான் கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஊல்ஃபோட ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறா ஆலிஸ். பெல்லா ஜேக்கப்போட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆலிஸுக்கு சொல்கிறா. வேர் உல்ஃபை நம்பாத, அவங்க ரொம்பவுமே ஆபத்தானவங்கன்னு ஆலிஸ் சொல்கிறா. அதே நேரம் உள்ளாடி வரான் ஜேக்கப். நீ சொல்கிறது உங்களுக்கு தான் பொருந்தோன்னு கோப்பப்படுறான். அதோட வந்தது விக்டோரியான்னு நினச்சி பெல்லா சேஃபாக இருக்காளான்னு பார்க்குறதுக்கு வந்ததா சொல்கிறான் ஜேக்கப்.
நீ மலையிலேருந்து குதிச்ச மாதிரி மட்டும்தான் எனக்கு விஷன் வந்துச்சு. விக்டோரியா இங்கே வந்தது இந்த வேர்வல்ஃப் பற்றியெல்லாம் எனக்கு எந்த விஷயமும் வரலன்னு சொல்கிறா ஆலிஸ். நீ ஜேக்கப் கூட பேசிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறா ஆலிஸ். ஜேக்கப் தன்னால் தான் பெல்லா அப்செட்டாக இருக்கான்னு நினைக்கிறான். அதனால அவகிட்ட சாரி சொல்கிறான். நாம் 2 பேரும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்கிற பெல்லாவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஜேக்கப். அதே நேரம் ஃபோன் கால் வருது. ஜேக்கப் அட்டன் பண்ணுறான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சார்லி ஃபியூனரலுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான் ஜேக்கப். பெல்லா அது சார்லிக்கு வந்த கால்னு நினச்சிக்கிறான். ஆனால் கால் பண்ணது எட்வர்ட். கால் பண்ணது யாருன்னு ஜேக்கப் கிட்ட கேட்குறான். அவன் சமாளிக்கிறது மாதிரியே பதில் சொல்கிறான். அதே நேரம் ஆலிஸ் உள்ளாடி வந்து எட்வர்ட் தான் கால் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். ஜேக்கப் மேலே ரொம்பவுமே கோவப்படுறான் பெல்லா. ரொசாலி, நான் உன்னை எதுக்காக பார்க்க வந்தேன்னு எட்வர்ட் கிட்ட சொல்லியிருக்கா. நீ செத்துட்டேன்னு நினச்சி அவனும் சாகிறதுக்காக வால்ட்ரி போகிற மாதிரி எனக்கு விஷன் வந்துச்சுன்னு சொல்கிறா ஆலிஸ். ரொசாலி பெல்லா உயிரோட இல்லைன்னு சொன்னதுனால அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் பெல்லா வீட்டுக்கு கால் பண்ணியிருந்தான் எட்வர்ட். ஜேக்கப் கால் அட்டன் பண்ணதுனால சார்லி எங்கேன்னு விசாரிக்கிறான். சார்லி ஃபியூனரலுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லியிருந்தான் ஜேக்கப். சார்லி ஹாரி ஃபியூனரலுக்கு அரேஞ்ச் பண்ணதை மீன் பண்ணி தான் ஜேக்கப் சொல்லியிருந்தான். ஆனால் எட்வர்ட் அது பெல்லாவோட ஃபியூனரல்னு தப்பாக நினச்சிக்கிறான். இதனால கையில் இருந்த ஃபோனையும் உடைக்கிறான். மறுநாள் எட்வர்ட் வால்ட்ரிக்கு போக போகிறான். அவனை தடுக்கிறதுக்காக ஆலிஸும் பெல்லாவும் இட்டாலி போகிறாங்க. ஜேக்கப் பெல்லாவை போக வேண்டாம்னு சொல்கிறான். கன்வின்ஸ் ஆகாமல் ஆலிஸ் கூட இட்டாலி கிளம்புறா பெல்லா. நெக்ஸ்ட் டே ஆலிஸுக்கு வந்த விஷன் மாதிரியே பெல்லா இப்போ உயிரோட இல்லை. பெல்லா இல்லாத உலகத்தில் அவனாலேயும் வாழ முடியாதுன்னு சாக்கிறதுக்காக வால்ட்ரி போகிறான் எட்வர்ட். ஆரோவுக்கு எட்வர்டை கொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எட்வர்ட் ரொம்ப ஃபாஸ்டான வேம்பயர். அவனால் மைண்ட் ரீட் பண்ணவும் முடியும். நீ சாக வேண்டாம், எங்கள் கூட வால்ட்ரியிலே இருந்துடுன்னு எட்வர்டை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. எட்வர்டு ஆரோ தன்னை கொல்ல மாட்டாருன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனால் என்ன பண்ணால் வால்ட்ரி அவனை சாகடிப்பாங்கன்னு எட்வர்டுக்கு நல்லாவே தெரியும். எட்வர்டு இருக்கிற இடத்துக்கு வேகமாக வந்துட்டுருக்குறாங்க ஆலிஸும் பெல்லாவும். இப்போ ஆலிஸுக்கு மறுபடியும் விஷன் வருது. அடுத்தது எட்வர்டு என்ன பண்ண போகிறான்னு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12 o'clock சன்லைட்டில் வெளியே வந்து தன்னை ஒரு வேம்பயர்னு வெளி உலகத்துக்கு காமிக்கணும்னு எட்வர்ட் டிசைட் பண்ணியிருக்கான். இதுதான் ஆலிஸ் விஷன்லேயும் வந்துச்சு. இதை பெல்லாவுக்கும் சொல்கிறா. வால்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் ரூலே வேம்பயர்னு வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடாது. அந்த ரூலை மீறினா வால்ட்ரி அவங்கள சாகடிச்சிடுவாங்க. இது பெல்லாவுக்கும் தெரியும். எட்வர்டை காப்பாற்றுறதுக்காக இன்னும் வேகமாக போகிறாங்க. ஆனால் அதே நேரம் அங்கே ஒரு ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாரும் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு ஆலிஸ் கிட்ட கேட்குறா பெல்லா. வேம்பயர்ஸ் இந்த இடத்த விட்டு போனதோட நினைவு நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நடக்கிற ஈவெண்ட்னு சொல்கிறா ஆலிஸ். ஈவெண்ட் நடக்கிறதுனால இதுக்கு மேலே கார் போகக்கூடாதுன்னு போலீஸ் அவங்களோட காரை வழியிலேயே ஸ்டாப் பண்ணுறாங்க. 5 minutes தான் இருக்குது. நீ அங்கே இருக்கிற கிளாக் டவர் கீழே போ. நானும் கூட வந்தேன்னா என்னோட மைண்டை ரீட் பண்ணி அவனை காப்பாற்றுறதுக்காக நான் ஏதோ ட்ரிக் பண்ணுறதா நினச்சி அவன் வேறு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவான். ஆனால் உன்னோட மைண்டை அவனால் ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பெல்லாவை மட்டும் போக சொல்கிறா ஆலிஸ். பெல்லா ரொம்ப க்ரௌடாக இருக்கிற இடத்த தாண்டி எட்வர்டை காப்பாற்றுறதுக்காக ஓடுறா. கிளாக் டவரையும் பார்க்குறா. ஆனால் அது முன்னாடி ரொம்பவும் க்ரௌடாக இருக்குது. அதுக்குள்ளாடியும் போகிறா. ஒரு வழியாக முன்னாடி போய் எட்வர்டையும் பார்க்குறா. அவனை தடுக்கிறதுக்காக ஓடுறா. எட்வர்ட் கிளாக் டவர் என்ட்ரன்ஸில் ஷர்ட்டை கலட்டி தன்னை வேம்பயர்னு காமிக்கிறதுக்கு ரெடி ஆகுறான். அவன் சன்லைட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். அவனோட பாடி டைமண்ட் மாதிரி ஷைன் ஆகுது. அதே நேரம் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லி எட்வர்டை கட்டி பிடிச்சி அவனை காப்பாற்றுறா பெல்லா. பெல்லாவை உயிரோடு இருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுறான் எட்வர்ட். 2 பேரும் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் வால்டரியிலேருந்து 2 பேர் வந்து ஆரோ கூப்பிட்டதா சொல்லி இவங்களை கூப்பிடுறாங்க. ஆலிஸும் அங்கே வரா. எல்லாரும் ஆரோவை மீட் பண்ண போகிறாங்க. எட்வர்டோட கையை பிடிச்சி அவனோட மைண்டை ரீட் பண்ணுறாரு ஆரோ. ஒன்னாலேயும் எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ண முடியும். ஆனால் நீ எப்படி பெல்லா மைண்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லி பெல்லாவோட கையை கேட்குறாரு ஆரோ. அவளோட மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல்லாவும் கையை கொடுக்குறா. ஆரோ ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆரோவாலேயே பெல்லா மைண்டில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ண முடியல. நம்மளோட பவர்ஸை பெல்லாவால் தாங்கிக்க முடியுமான்னு செக் பண்ணலான்னு சொல்லி ஜேனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு ஆரோ. ஜேன் பெல்லாவுக்கு பெயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தடுக்க ட்ரை பண்ணுறான் எட்வர்ட். அதனால ஜேன் எட்வர்டுக்கு முதல்ல பெயின் கொடுக்குறா. அவன் வலி தாங்க முடியாமல் கத்துறான். இப்போ பெல்லாவுக்கு பெயின் கொடுக்குறா ஜேன். ஆனால் பெல்லாவுக்கு எதுவுமே ஆகலை. ஆரோவுக்கு சிரிப்பு வருது. ஆனாலும் இது வால்ட்ரி மெம்பர்ஸுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. மார்க்கஸும் கயஸும் பெல்லாவுக்கு வேம்பயர்ஸ் பற்றி நிறைய சீக்ரெட்ஸ் தெரியும். அதனால அவளை கொன்னிடலான்னு ஆரோவுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆரோ ஃபெலிக்ஸை கூப்பிடுறாரு பெல்லாவை கொல்றதுக்காக. எட்வர்ட் அதை தடுக்கிறதுக்காக ஃபெலிக்ஸ் கூட சண்டை போடுறான். 2 பேரும் கடுமையாக சண்டை போடுறாங்க. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பெல்லாவை காப்பாற்ற ஃபைட் பண்ணுறான் எட்வர்ட். ஆனால் ஃபெலிக்ஸ் எட்வர்டை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒரு கட்டத்தில் ஃபெலிக்ஸ் எட்வர்டையே கொல்ல போகிறான்.
எட்வர்டுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து என்னோட உயிரை எடுத்துக்கோங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா பெல்லா. இது ஆரோவை ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணுது. எங்களை மாதிரி ஒரு வேம்பையருக்காக நீ உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கியான்னு கேட்டுட்டு, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, ஒன்று எங்களை மாதிரி ஒரு வேம்பையராக மாற்றுறது தான்னு சொல்லி பெல்லா பக்கத்தில் போகிறாரு ஆரோ. ஆரோவை ஸ்டாப் பண்ணுறா ஆலிஸ். பெல்லாவும் ஃப்யூச்சரில் நம்மளை மாதிரியே வேம்பையராக மாறிடுவான்னு அவளுக்கு விஷன் வந்ததாகவும் நானே அவளை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதை கன்ஃபார்ம் பண்ண ஆலிஸோட கையை பிடிச்சி மைண்ட் ரீட் பண்ணுறாரு ஆரோ. அவள் மைண்டுக்குள்ளாடியே போய் அந்த விஷனையும் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் போகலாம், ஆனால் ப்ராமிஸ் பண்ணதை மீறக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஆரோ. மறுபடியும் பெல்லாவுக்கு பேட் ட்ரீம்ஸ் வருது. எட்வர்ட் ஆனால் அவள் பக்கத்துலேயே இருக்கான். நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், இனிமேல் உன்னை நான் எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு பெல்லா கிட்ட சாரி சொல்கிறான் எட்வர்ட். பெல்லா காலின்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் அவளும் ஒரு வேம்பையராக சேஞ்ச் ஆக விரும்புகிறத சொல்கிறா. அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்குறான். ஆலிஸ் அவளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பெல்லாவுக்கு கொடுத்து பெல்லா டிசிஷனுக்கு ஓகே சொல்கிறா. கூடவே ஜாஸ்பரும் எஸ் சொல்கிறான். ரொசாலியும் உன்கிட்ட கோவப்பட்டதுக்கு சாரி, நீ எட்வர்டோட உயிரையை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி அவளும் எஸ் சொல்கிறா. எம்மட்டும் ரொம்ப ஹாப்பியாக பெல்லா டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். எஸ்மி ஆல்ரெடி பெல்லாவை தன்னோட ஃபேமிலி மெம்பராகவே தான் நினைக்கிறாங்க. கார்லிஸும் எட்வர்டோட நல்லதுக்காக பெல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் எட்வர்டு மட்டும் பெல்லாவோட டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாமலே இருக்கான். பெல்லாவை வீட்டுக்கு ட்ராப் பண்ண போகிற வழியில் ஜேக்கப் எட்வர்டை பேசுகிறதுக்காக கூப்பிடுறான். நான் இல்லாத நேரம் பெல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகவும் அவளோட உயிரை காப்பாற்றினதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்கிறான் எட்வர்ட். நான் உனக்காக இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்கிறான் ஜேக்கப். உன் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ பெல்லாவே என்னை போன்னு சொல்கிற வரைக்கும் நான் அவளை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான் எட்வர்ட். நான் கிளியூ ட்ரைப்ஸுக்கும் காலன்ஸுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டை ஞாபகப்படுத்த தான் வந்தேன்னு சொல்கிறான் ஜேக்கப். அது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு கேட்குறா பெல்லா. வேம்பையர்ஸ் ஹியூமன்ஸ் யாரையாவது கடிச்சாங்கன்னா நாங்கள் வேம்பையர்ஸை கொல்லுவோம், அதுதான் அக்ரிமெண்ட்னு சொல்கிறான் ஜேக்கப். பெல்லா நானாக விரும்பி தான் வேம்பையராக சேஞ்ச் ஆக போகிறதா சொல்கிறா. ஆனால் பெல்லா வேம்பையராக மாறுறது ஜேக்கப்புக்கு பிடிக்கல. அதனால நான் உன்னை வேம்பையராக மாற விட மாட்டேன்னு சொல்கிறான். ஜேக்கப் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ அவனான்னு என்னை சூஸ் பண்ண வைக்காத, அப்படி நீ சூஸ் பண்ண சொன்னாலே என்னோட சாய்ஸ் எப்போவுமே எட்வர்ட் தான்னு சொல்கிறா பெல்லா. ஜேக்கப் ரொம்ப ஹர்ட் ஆகுறான். எட்வர்ட் பெல்லா கிட்ட கிளம்பலான்னு சொல்கிறான். ஜேக்கப் கோவத்தில் வேற உல்ஃபாக சேஞ்ச் ஆகுறான். எட்வர்டும் ஜேக்கப்பும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நீங்கள் சண்டை போடுறது என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணணும்னு சொல்கிறா பெல்லா. ஜேக்கப் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜேக்கப்பை ஹர்ட் பண்ணதை நினச்சி பெல்லாவும் வருத்தப்படுறா. ஜேக்கப் சொல்கிறது மாதிரி நீ வேம்பையராக மாற முடியாதுன்னு சொல்கிறான் எட்வர்ட். என்னால் தனியாக முடியாது, நீ என்ன வேம்பையராக மாற்றுன்னு கேட்குற பெல்லா கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்கிறான் எட்வர்ட். ஆனால் எட்வர்டுக்கு டைம் கொடுக்க பெல்லா ரெடியாக இல்லை, அது அவனுக்கும் தெரியும். அதனால் உன்னை வேம்பையராக நானே மாற்றணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறான் எட்வர்ட். அது என்ன கண்டிஷன்னு கேட்குறா. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பெல்லான்னு அவனோட கண்டிஷனை சொல்கிறான் எட்வர்ட். இதோட இந்த பார்ட் முடியுது. இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மூவி பற்றின உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பயணிக்கலாம் கதைகளோடு நாம்.